ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ ஜிஞ்சர் சிக்கன் பண்ணுறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய பீஸு, ஓரளவுக்கு பெரிய பீஸு ஜிஞ்சர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப் பண்ணிடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அதேமாதிரி ஜிஞ்சரும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அது சூடானோடனே அந்த ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை டேஸ்ட் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, அந்த மல்லி இலை, ஜிஞ்சர் இதெல்லாம் போடணும். ஓகே. அப்புறம் அது வதங்கின உடனே பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுருங்க, ஏன்னா அது கொஞ்சம் வேகணும். அது போட்ட பிறகு அப்படியே மற்ற திங்ஸும் போட்டுருங்க. அது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சரும் அந்த ஜூஸி அதில் இறங்கணும். அதுக்காக தான் இப்போவே போடுறேன். தக்காளி கூடிய போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு அப்புறம் நம்ம இந்த மல்லித்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா கொஞ்சமாக தான் செய்கிறோம் நம்ம. அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி போட்டால் போதும். வேணும்னா 2 போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா. அதாவது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தூக்கலாக வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அது நல்லா வதங்கின பிறகு சிக்கன் போட்டுருங்க. சிக்கன் போட்டு கொஞ்சம் அந்த மசாலாலே நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மசாலா அந்த சிக்கன்லாம் பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப வேண்டாம், அது மூழ்கிற அளவுக்கு ரொம்ப ஃபுல் இல்லை, ஓரளவுக்கு சும்மா அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஓகே. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. சிக்கன் குக் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் லிட் அந்த தவா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேக விடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் வேகவிட்டு அந்த சைடு திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சு, அதாவது அந்த ஜூஸ் எல்லாம் அந்த சிக்கனில் அப்படியே இதாகிடணும். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, வற்றி வரணும். அதுக்காக தான் இது பண்ணுறது. இதில் தேன் ஊற்றலாம், நான் ஊற்றலை. தேன் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் ஜிஞ்சர் சிக்கனோட டேஸ்ட்டு. இதில் ஜஸ்ட்டு நான் தேன் ஊற்றாமல் தான் பண்ணுறேன். ஓகே. பாருங்கள், இப்போ வற்றிருச்சு தண்ணி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.